ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் இரண்டாம் ஆயிரம். 1000 மற்றும் 1001 பாசுரங்கள். ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி. 1000வது பாசுரம். சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடத்தையர் திறத்து காதலே மிகுத்து கண்டபா திரிந்த தொண்டனேன் நமன்றமர் செய்யும் வேதனை கொடுங்கி நடுங்கினேன் வேலை வெண்திரை எளமரக் களைந்த நாதனே வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசார் அணியத்தெழுந்தாய். வெண்மையான அலைகள் வந்து செல்லும் திருப்பார்கடலே கலங்கி போகுமாறு அக்கடலை கடைந்த என் தலைவனை திருநைமி சாரண்யம் என்னும் திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் என் தந்தையே, அடியேன் சூதாட்டத்தை பெரிதும் விரும்பி ஈடுபட்டு அதன் பயனாய் திருட்டுத் தொழிலை செய்வதில் பெரிதும் துணிவுடன் மேற்கொண்டேன். சுருண்ட கூந்தலை கொண்ட இளம் பெண்களிடம் கொண்ட ஆசையை அதிகரித்து கொண்டு மனம் போனபடியெல்லாம் திரிந்து அலைந்த பெண்களுக்கே தொண்டுகள் புரியும் தொண்டனாகி இருந்தேன். அடியேன் யமதூதர்கள் செய்ய இருக்கின்ற வேதனைகள் பலவற்றை எண்ணி எண்ணி உடல் உறுப்புகளெல்லாம் அவற்றின் நிலையினின்றும் குறைந்து தளர்ந்து போனேன். ஆகையினால் அடியேன் இப்பொழுது தேவரீர் திருவடிகளை நாடி வந்து சரணடைந்தேன். 1001 பாசுரம். வம்புலாங்கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரமென்றிவற்றை நம்பினார் இறந்தால் நமண்டமர் பற்றி எற்றி வைத்து எரியெழுகின்ற செம்பினால் இயன்ற பாவையை பாவி தழுவன மொழிவதற்கஞ்சி நம்பனே வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரணியத்துழந்தாய். திருநைமிசாரணியம் என்னும் திருத்தலத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் என் தந்தையே, மனம் வீசுகின்ற கூந்தலையுடைய என் மனைவியை விட்டு பிரிந்து அவளை துறந்துவிட்டு பிறருடைய பொருள் பிறருடைய மனைவிகள் ஆகியவற்றை பெரிதும் விரும்பியவர்கள் இறந்துவிட்டால் அப்படிப்பட்டவர்களை யமனும் யமதூதர்களும் பிடித்து புடைத்து துன்புறுத்துவர். மேலும் அவர்கள் செம்பினால் செய்த பொன் சிலையை சூடேற்றி நெருப்புப் பொறியினை வீசச் செய்து பாவி இச்சிலையை இப்பொழுது தழுவிக்கொள் என்றெல்லாம் கூறி தண்டிப்பார்கள். அடியேன் இப்படிப்பட்ட கடுஞ்சொற்களுக்கெல்லாம் அஞ்சியவனாகி உன் திருவடிகளை அடைந்து சரணடைந்தேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம்.